கூட்டணி குறித்த ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்ற காரணத்தினால தான் பத்திரிகையாளர்கள் அவதூறாக பேசிய விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் கருத்து சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது சார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நிச்சயமாக அந்த நிகழ்வு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் உண்மையிலேயே நம்புகிறேன், விஜயகாந்த் அவர்களுக்கு கூட அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஆனாலும் கூட சொல்வார்கள், நாரதர் கலகம் நன்மையிலே முடியும் என்று சொல்வார்கள். அதுபோல விஜயகாந்த் அவர்கள் சொல்லியது இன்றைக்கு ஒரு புதிய விவாதத்தை துவக்கி இருக்கிறது. இந்த நாட்டிலே ஊடகங்களும் நீதிபதிகளும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஊடகங்களுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்கின்ற உரிமை இருக்கிறது. நீதிபதிகள் எதை எழுதினாலும் அது தீர்ப்பாக முடியுமே தவிர அதை எதிர்த்து கேட்க முடியாது என்கின்ற நிலை இந்த நாட்டில் இருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற விவாதங்கள் அப்படி அல்ல. ஊடகங்களுக்கும் கடமை உணர்வு இருக்கிறது. ஊடகங்கள் கூட சமுதாய உணர்வை பிரதிபலிக்கின்ற, நல்லுணர்வை பிரதிபலிக்கின்றவையாக மாற வேண்டும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவில் அரசியல் கட்சிகள் எல்லாம் பல்வேறு ஊடகங்களை தனதாக்கி கொண்டு தங்கள் கட்சிக்கு சாதகமான சூழ்நிலையை மட்டுமே செய்தியாக சொல்கின்ற ஒரு சூழல் தமிழகத்தை பிடித்த தீராத வியாதியாக இருக்கிறது. இதை பற்றி இன்றைக்கு ஒரு விவாதம் வந்திருப்பது ஒரு தீமையில் விளைந்த நன்மையாக நான் கருதுகிறேன். அதே போலதான் நீதிபதிகள் தருகின்ற தீர்ப்புகள் எல்லாம் யாராலும் அதில் இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்ட முடியாது என்கின்ற நிலை இந்த நாட்டில் இருக்கிறது. அது கூட மாற வேண்டும். நீதிபதியுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து நோக்குவதற்கும், அவர்கள் நடுநிலை தவறி தீர்ப்புகளை தருகின்ற பொழுது அதை தட்டி கேட்கின்றதுக்கு ஒரு அமைப்பு உருவாக வேண்டும். இந்த தீமையில் விழுந்த நன்மையாக நான் இதை பார்க்கிறேன். நிருபர்கள், நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கலங்கிறதே நீங்க கேட்குற கேள்வியிலே எனக்கு புரியுது. நிருபர்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொன்னால் நான் காங்கிரஸ் கட்சியிலே இருக்க வேண்டும், நெருக்கடி நிலையை ஆதரித்திருக்க வேண்டும். நாங்கள் ஜனசங்கத்திலே இருந்து வந்தவர்கள் நாங்கள் கேள்வி கேட்பதை முழுமையாக அனுமதிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஊடகங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை என்பது நிச்சயமாக நன்மை பயக்கக்கூடியதாக இருக்காது. அந்த உண்மையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விமர்சனம் பண்றதுன்றது வேற. ஒருத்தர் எச்சிட்டு போறாரு, அது வரைக்கும் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கண்டிக்கல, கண்டனம் தெரிவிக்கிறோன்ற வார்த்தை சொல்லவே இல்லை. அதை பத்தி தான் கேள்வி கேட்டாரு. அவர் கேட்டாரு. நிச்சயமா நான் சொல்றது நான் நிச்சயமாக நான் சொல்வது அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அது போன்று ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கின்றவர்கள் தன்னுடைய நிலையை எந்த சூழ்நிலையிலும் தவறவிட்டு அது ஒரு மோசமான முன்மாதிரியை உருவாக்கக்கூடாது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பிறருடைய மனது புண்படும்படியாக நடந்து கொள்கின்ற உரிமை யாருக்கும் இல்லை. அப்போ விஜயகாந்துக்கு மட்டும் எப்படி இருக்க முடியும்? என்ன அதே வேண்டுகோளைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஏற்றுக்கொண்டார்கள், இப்பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, கால அவகாசம் இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நட்பு ரீதியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சகோதரி சொன்னதைப் போல நட்பு ரீதியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முழுமையான கூட்டணியினுடைய முழுமையான வடிவம் உருப்பெற்ற பின் நிச்சயமாக முதல்வர் வேட்பாளரை அறிவித்துவிட்டு தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். மற்ற கட்சியின் தலைமையை
பொறுத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு விடையை சொல்லிவிட்டு தான் தேர்தலை சந்திப்போம். இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள், உங்கள் வாட்ஸ்அப்பை எல்லா தமிழர்களும் பார்த்தது போல கேட்டது போல நானும் கேட்டேன். அதில் நீங்கள் வயதை வித்தியாசத்தை கூட மனதிலே கொள்ளாமல் எல்லோரும் என்னை அம்மா என்று அழைக்கின்றீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அத்தகைய உணர்வு உண்மையானது என்று சொன்னால் உடனடியாக பொங்கலுக்கு முன்பாகவே தமிழகத்தை நீங்கள் இந்த மது என்கின்ற கொடிய அரக்கணமிலிருந்து காக்கின்ற முகமாக முழுமையான மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்த வேண்டும். கடந்த காலத்தில் எப்படி அமரர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே நாளில் எல்லா மதுக்கடைகளையும் மூடுவதற்கு உத்தரவிட்டார்களோ அதை போன்ற ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும். தமிழர்கள் மட்டும்தான் குடித்து கொண்டிருந்த காலம் இருந்தது. இப்பொழுது தமிழ் பெண்கள் கூட குடிக்கின்ற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது தமிழனுடைய உயர்ந்த கலாச்சாரத்தை ஆணிவேரிலே கந்தக அமிலத்தை ஊற்றுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. தயவு செய்து இதை மனதிலே கொண்டு நம்முடைய உயர்ந்த கலாச்சாரத்தை காக்கின்ற முகமாக இந்த பூரண மதுவிலக்கை தமிழகத்திலே நீங்கள் வருகின்ற 2016 பொங்கலுக்குள்ளாக அமுல்படுத்த வேண்டும். கடந்த 20 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய நீர்நிலைகளை எல்லாம் யார் ஆக்கிரமிப்பதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டார்கள் என்பதையும் அந்த கமிஷன் ஆய்வு செய்ய வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஏரிகளை எல்லாம் பிளாட்டுகளாக மாற்றி விற்கலாம் என்கின்ற கலாச்சாரத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தியது என்பதை கலைஞர் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுகின்ற நடவடிக்கை எந்த காரணத்தை கொண்டும் தொய்வடைவதற்கு தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது. இதில் அரசியல் கலப்பிற்கு இடமே இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் பாதிக்கப்படுகின்றவர்கள் பொதுமக்கள். ஜல்லிக்கட்டை தமிழர்களுடைய வீர விளையாட்டை மீண்டும் தமிழகத்திற்கு பரிசாக தர இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் மத்தியிலே நம் அனைவருடைய சார்பாக மத்திய அரசிலே பங்காற்றி கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் பொன்னார் அவர்கள் மிக கடுமையாக முயற்சித்து மத்திய அரசு அதற்கான அத்துணை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் தமிழகத்தில் வீர நடைபோடும்.